நெஞ்சம் நிறைந்த வணக்கம். என்னோட பேரு சுப்பிரமணி. இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க ரொம்ப சாதுவா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பயங்கரமா கேட்பாங்க. அதே மாதிரி இவங்க கோவம் வந்துச்சுன்னா வந்து லைக் தேள் கொட்டுற மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினும் கேட்பாங்க. இவங்களுக்கு ஒன்று பிடிக்குதுன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு 10 பேர்கிட்ட விசாரிச்சு இதில் நல்லது எது கெட்டது எது எல்லாத்தையும் விசாரித்து பொறுமையாக தான் வாங்குவாங்க. இப்போ 5ல் சனி, 4ல் ராகு, 10ல் கேது, 8ல் குரு இருக்கு. பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் அவங்கெல்லாம் வந்து படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் இது. படித்ததெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ மறந்து மறந்து போகக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி ஒன்று படித்தாங்கன்னா எழுதி பார்க்கணும். அதே மாதிரி வந்து எழுதி பார்த்தாங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து மறக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகக்கூடிய வருஷம். ஸோ இந்த டென்ஷன்லேயே வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாது. சில விஷயத்துலலாம் வந்து சீக்கிரமாக வந்து முடிவு எடுத்துருவாங்க. சில விஷயத்தில் வந்து ரொம்ப பொறுமையாக தான் முடிவு எடுப்பாங்க. லைக் கரெக்டான டைமில் இந்த தடவை வந்து முடிவு எடுக்க விடாது. லைக் எஸ் சொல்லலாமா நோ சொல்லலாமான்னு சொல்லியே வந்து டைம் போய்க்கிட்டே இருக்கும். ஸோ டிசிஷன் எடுக்கிறதுலலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக சூதானமாக எடுங்க. எந்த விஷயத்தில் சீக்கிரமாக எடுக்கணுமோ அந்த இதெல்லாம் பார்த்து எடுத்தீங்கனாலே ப்ராப்ளம்லாம் வந்து சரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து லவ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருங்க. ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய சான்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த டைம்லாம் போய் வீட்டில் போய் வந்து லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா வந்து அதெல்லாம் ஒத்துக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த டைம்லலாம் வந்து சண்டை போட்டால் வந்து விட்டு கொடுத்து போங்க. இல்லைனா வந்து பிரேக்கப் தான். அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து வருமானம் இருக்கும். நல்லாவே வருமானம் வரும். அதே மாதிரி வந்து வருமானம் வந்தாலுமே வந்து ஆஹ், வருமானம் வந்தாலுமே வந்து லைக் யார்கிட்டையுமே வந்து காசு கொடுக்காதீங்க. கொடுத்தாலுமே வந்து அந்த வருமானம் வந்து தடைப்படும். பட் வருமானம் இல்லை அப்படின்ற அமைப்பெல்லாம் இருக்காது. லைக் ரொட்டேஷன்லலாம் வந்து எப்படியாச்சும் காசு வந்துடும். ஸோ அதனால வந்து வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வந்து இருக்காது. ஆனால் என்னன்னா வந்து எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த டைமில் வந்து உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். ஸோ கரெக்டான டைமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து இந்த டைம் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த தடவை வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து யார் போய் வெளிநாட்டில் போய் இல்லை வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் வேலைக்கு ட்ரை பண்ணணும், இத்தனை வருஷம் கிடைக்கல இப்போ கிடைக்குமா அப்படின்னாலுமே வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப சுப விரயங்கள் வரக்கூடிய காலம். ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ம், சுப விரயங்கள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன சொல்லலாம்னா எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு அசட் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட குழந்தைக்கு செலவு பண்ணுறது, இல்லை குழந்தைகளுக்கு குழந்தைக்கான அமைப்பு, அதெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து உங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ரொம்ப நார்மலாக எடுத்துக்காதீங்க. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா போய் டாக்டரை போய் பார்த்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கொழுப்பு கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த தடவை வந்து ஒன்று வீடு இடம் பார்க்குறோம், இல்லை ஒரு
ரெண்டலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைனா வந்து சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்கே போய் வாங்குறது அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏரியா சொல்கிறேன். அந்த மாதிரி ஏரியாவில் பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து அமையும். இந்த வருஷத்தில் மட்டும் என்னன்னா என்னது பாலம் இல்லைனா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் போகிறீங்கன்னா பாலம் தாண்டி போகிற மாதிரி இருக்கணும். இல்லைனா வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், இல்லைனா அட்லீஸ்ட் ரயில்வே ட்ராக் பக்கத்தில், இல்லைனா அந்த மசூதி, இல்லைனா வந்து பக்கத்தில் இந்த தர்கா, அதுக்கப்புறம் வந்து ஆம், இந்த அஹ், ம், என்னது அஹ், வாங்கக்கூடியது வந்து வேற ஒரு ரிலீஜியனில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து சொத்து அமையும். இந்த வருஷத்தில் ஈஸியாக அமையக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.